வெல்கம் டு ஸ்டைல் பூல் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் டொமேட்டோ பேஸ்கெட் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ் நாட் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி 2 ஒயரை எடுத்துக்கலாம். அதை ஈக்குவலாக இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்டில் ஒரு ஒயரும் நம்ம எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்டில் உள்ள ஒயரை லெஃப்ட் ஹேண்டு ஒயர் மேலே இதே மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சொரங்கிற பகுதியை எடுத்து மேலே வச்சுட்டு இப்போ ரைட்டில் இருக்கிற இந்த கீழே இருக்கிற இந்த சொரங்கிறத எடுத்து இந்த லூப்பில் விடணும். இப்போ நாட்டை டைட் பண்ணணும். நமக்கு ஒரு பாக்ஸ் நாட் கிடச்சிடும். இந்த பாக்ஸ் நாட்டை யூஸ் பண்ணி தான் இந்த கூடை ஃபுல்லாகவுமே பின்னியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டைல் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஒயர் பண்டில். இப்போ இந்த 2 நாட்டையும் இதே மாதிரி கட் பண்ணிடலாம். தேவையான அளவு ஒயரை இதே மாதிரி எடுத்து விட்டுட்டு இதே மாதிரி ஒரு கயர் வச்சு நாட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம 4 அடிக்கு ஒயர் கட் பண்ண போகிறோம். 4 அடிக்கு நம்ம 9 ஒயர் கட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 4 அடிக்கு 9 ஒயர் கட் பண்ணியாச்சு. இதுதான் ரன்னிங் ஒயரு. இந்த ஒயரில் தான் நம்ம ஒரு ஒயராக ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரில் 1 அடிக்கு இதே மாதிரி விட்டுட்டு நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு வந்து 1 அடி ஒயரும் ரைட் சைடில் ரன்னிங் ஒயரும் இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு ஒயரை எடுத்துகிட்டு அதுலேயும் இதே மாதிரி 1 அடிக்கு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். 1 அடிக்கு உள்ள ஒயர் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த லூப்பை ரன்னிங் ஒயர் மேலே வைக்கணும். இப்போது கீழே இருக்கிற இந்த ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டு இப்போ இந்த லாங்காக இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்பில் விடணும். இப்போ நாட்டை டைட் பண்ணணும். நாட்டை இதே மாதிரி டைட் பண்ணுங்கள், இல்லைன்னா அளவுகள் மாறிடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பாக்ஸ் நாட் கிடச்சிடுச்சு. நமக்கு மேலே வந்து லாங்காக இருக்கிற ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரன்னிங் ஒயர் வந்திருக்கும், கீழேயும் லெஃப்ட் சைடும் 1 அடிக்கு உள்ள ஒயரு இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஜாயின் பண்ண வேண்டிய ஒயரில் 1 அடிக்கு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் மேலே வைங்க. இப்போ ரன்னிங் ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு லாங்காக இருக்கிற இந்த ஒயரை லூப்பில் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2வது ஃப்ளவரும் பின்னியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ண வேண்டிய ஒயரில் 1 அடிக்கு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் இருக்குது, ரைட் சைடு வந்து லாங்கான ஒயர் இருக்கும். இந்த 1 அடி ஒயர் மேலே வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்ம இந்த லூப்பில் விடுற இந்த ஒயர் வந்து லாங் ஒயராக இருக்கும். இப்போ பாருங்கள், 3வது ஃப்ளவர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இதே மாதிரியே 4வது ஃப்ளவரும் ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரியே தான் நம்ம ஆரஞ்சு பேஸ்கெட்டுக்கான பேஸும் மேங்கோ பேஸ்கெட்டுக்கான பேஸும் பின்னியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த வீடியோஸையும் பாருங்கள். இதே மாதிரியே மீதி இருக்கிற இந்த 5 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், 9 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற எல்லா ஒயரும் 1 அடி ஒயராக இருக்கிறதுனால இந்த ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணிடக்கூடாது. அது தெரியறதுக்காக இதே மாதிரி நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 அடி விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். நாட்டு தான் போடணுங்கிறது இல்லை, இதே மாதிரி ரப்பர் பேண்டு கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2வது ரோ ஜாயின் பண்ணிடலாம். 2வது ரோ ஜாயின் பண்ணுறதுக்கு இதே மாதிரியே நம்ம ரன்னிங் ஒயரில் 1 அடி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் இருக்குது, ரைட் சைடு வந்து லாங்கான ஒயர் இருக்கும். இந்த ஃபோல்ட் பண்ண ஒயரை ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு கீழே நம்ம இதே மாதிரி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் உள்ள ஒயரை ஒரு சுற்றிட்டு ரன்னிங் ஒயரை மேலே எடுத்து வைக்கணும். இப்போ அந்த ஒயரை இந்த லூப்பில் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். நமக்கு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. அடுத்தது ரன்னிங் ஒயரை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2வது ஃப்ளவர் உள்ள ஒயரை வந்து ஒரு சுற்றணும். அதுக்கடுத்தது அந்த ஒயரை இந்த லூப்பில் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ நமக்கு செகண்ட் ரோவோட செகண்ட் பூ கிடச்சிருச்சு.
இதே மாதிரியே நம்ம 3வது ஃப்ளவரும் பின்னிடலாம். இதே மாதிரியே இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 அடி விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம 3வது ரோ பின்னணும். இப்போ நமக்கு 3வது ரோவோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் கிடச்சிரும். இப்படியே நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 அடி விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இதே மாதிரியே எல்லா ரோவும் நம்ம மேல் சைடு பின்னிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் 8 ரோ பின்னிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா ஒயருமே 1 அடி இருக்குது. ரைட் சைடும் 1 அடிக்கு இருக்கும், லெஃப்ட் சைடும் 1 அடிக்கு இருக்கும். கீழே இருக்கிற எல்லா ஒயருமே 1 அடிக்கு கிடைக்கும். மேலே இருக்கிற ஒயர் எல்லா ஒயரும் லாங் ஒயராக இருக்கும். 8 ரோ பின்னியாச்சு. இது டொமேட்டோ பேஸ்கெட் அப்படிங்கிறதுனால அந்த ஷேப் வரதுக்காக நம்ம 3 ரோ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரு, 5th ஒயரு, 9th ஒயரு, இந்த 3 ஒயரையும் விட்டுட்டு மீதி இருக்கிற 6 ஒயர்லேயும் நம்ம 6 ஃப்ளவர் பின்னணும். ரன்னிங் ஒயரில் 1 அடி விட்டுட்டு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்ட் பண்ண இந்த ஒயரை நம்ம 2வது ஃப்ளவருக்கு கீழே வைக்கணும். இப்போ வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு ஃப்ளவர் பின்னிடலாம். ஒரு ஃப்ளவர் பின்னதுக்கு அப்புறமுமே நம்ம நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கணும். 3வது ஒயர்லேயும் ஒரு ஃப்ளவர் பின்னிடலாம். அடுத்தது 4வது ஒயர்லேயும் ஒரு ஃப்ளவர் பின்னிடலாம். சில ஒயர் நைலான் ஒயர் மாதிரி வழவழன்னு இருக்கும். அதே மாதிரி ஒயரில் நம்ம கூட பின்னும்போது கொஞ்சம் கவனமாக பின்னணும். இப்போ 3 ஃப்ளவர் பின்னியாச்சு. இப்போது ரன்னிங் ஒயரில் 1 அடி விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அடுத்தது 5வது ஒயரை விட்டணும். அடுத்தது 6வது ஒயர்லேருந்து பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், 1 அடிக்கு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 6வது ஒயருக்கு கீழே வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் பின்னிடலாம். 6வது ஒயரு, 7வது ஒயரு, 8வது ஒயரில் பின்னணும். ஒரு ஃப்ளவர் பின்னதுக்கு அப்புறமுமே நம்ம நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கணும். நாட்டை டைட் பண்ணாமல் பின்னினோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே கழண்டு வந்துடும். அதனால் இதே மாதிரி ஒயரில் பின்னும்போது கொஞ்சம் டைட் பண்ணி பின்னுங்க. 7வது ஃப்ளவர் பின்னியாச்சு, 8வது ஃப்ளவரும் பின்னியாச்சு. இப்போ 1 அடி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இதே மாதிரியே நம்ம இதுக்கு மேலே இன்னொரு ரோ பின்னணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேயும் 5th ஒயர்லேயும் 9th ஒயர்லேயும் எந்த ஃப்ளவரும் இருக்காது. இது மேலே 2 ரோ பின்னியாச்சு. ரன்னிங் ஒயரை 1 அடி விட்டு கட் பண்ணியாச்சு. 1வது ஒயரில் 5வது 9வது ஒயரில் இங்கே ஃப்ளவர்ஸ் இருக்காது. அதனால நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் பின்னும்போது நம்ம சைடு வால் பின்னும்போது இந்த இடத்துல கவனமாக பின்னணும். ஏன்னா இந்த ஒயரை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு, அதாவது விட்டுட்டு பின்னுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம கவனமாக பின்னணும். அதே மாதிரி இந்த இடத்துல கேப்பும் அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்ம இழுத்து அழகாக பின்னணும். இப்போ நம்ம மேல் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நாம் கீழ் சைடும் பின்னணும். இப்போ நம்ம இதை இப்படியே திருப்பிக்கலாம். இப்போ திருப்பியாச்சு. இப்போ நம்ம மேலே பின்னின மாதிரியே இங்கேயும் நம்ம 6 ஃப்ளவர் பின்னணும். ஆனால் இங்கே ஒரு ரோ மட்டும் பின்னினா போதும். கீழே ஒரு ரோ, மேலே 2 ரோ, எக்ஸ்ட்ராவாக நம்ம 3 ரோ பின்னிருக்கோம். இந்த டொமேட்டோ பாஸ்கெட்டோட பேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட சைடு வால் பின்னணும். அதுக்கு நாம் இதே மாதிரி சொருகிறதுக்கு கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வால் பின்னுறதுக்கு நம்ம எந்த ஃப்ளவர்லேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் இப்போ இந்த ஃப்ளவர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபோல்ட் பண்ண ஒயரை இதே மாதிரி அடியில் வச்சிடலாம். இப்போ இந்த ஒயர்லேருந்து நம்ம ஃப்ளவர் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பின்னியாச்சு. இதுதான் சொருகிறதுக்காக விட்டுருந்த ஒயரு. இதை உள்வழியாக நம்ம சொருகி விட்டுடலாம்.
3 அல்லது 4 ஃப்ளவரில் சொருகி விடுங்க. அப்போ தான் கழண்டு வராமல் இருக்கும். இதே மாதிரியே ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம பின்னிட்டு வரணும். இப்போ பாருங்கள், கார்னர் வரையும் பின்னியாச்சு. கார்னர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இழுத்து பின்னுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. நம்ம அடுத்த ஃப்ளவரும் பின்னிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கேப்பும் அதிகமாக கிடைக்கும். அதனால நம்ம இழுத்து அழகாக பின்னணும். பாருங்கள், இந்த இடத்துல பெண்டகன் ஷேப் வந்திருக்கு. நம்ம அடுத்த ஃப்ளவரும் பின்னிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம். மீதி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் ஒரு ஃப்ளவர் பின்னிடலாம். ஒரு ஃப்ளவர் பின்னதுக்கப்புறமுமே நம்ம நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கணும். சில ஒயர் வந்து நைலான் ஒயர் மாதிரி வழவழன்னு இருக்கும். அதே மாதிரி ஒயரில் நம்ம கூட பின்னும்போது கொஞ்சம் கவனமாக பின்னணும். நாட்டை டைட் பண்ணாமல் பின்னினோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே கழண்டு வந்துடும். அதனால் இதே மாதிரி ஒயரில் பின்னும்போது கொஞ்சம் டைட் பண்ணி பின்னுங்க. இதே மாதிரியே பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி நிறைய கூடை வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் தொடர்ந்து பின்னிட்டு வரணும். பேஸும் அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு ரோவும் பின்னுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை டைட்டாக நம்ம பின்னிட்டோன்னா அடுத்தடுத்த ரோ பின்னுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2 ஒயர்லேயும் பின்னியாச்சு. இப்போ இந்த 5வது ஒயரில் பின்ன போகிறோம். இப்போ இந்த இடத்துல கேப் நிறையா இருக்கும். அதனால நம்ம இழுத்து இந்த இடத்துல பின்னணும். இந்த ஒயரை விட்டுடாமல் கவனமாக பார்த்து பின்னணும். சில சமயம் இந்த ஒயர் வந்து மிஸ் ஆகிடும். ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஒயர்லேயும் நம்ம பின்னியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஒயர்லேயும் நம்ம பின்னியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரோவோட ஃபஸ்ட்டு ஃப்ளவரு. இப்போ இந்த ஃப்ளவரில் நம்ம ஒரு லேடர் நாட் போடணும். இப்போ இந்த ஃப்ளவரை இதே மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் விடுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஒயர் எடுத்து இந்த லூப்பில் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மேலே போகிற ஒயரை கீழே இதே மாதிரி இழுத்து டைட் பண்ணுங்கள். இப்போது ரன்னிங் ஒயர் பின் சைடு வந்துடும். இந்த பின் சைடு வந்த ரன்னிங் ஒயரை நெக்ஸ்ட்டு ஃப்ளவரில் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் லேடர் நாட் போட்ட ஃப்ளவரு. இந்த ஃப்ளவரை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒயர்லேருந்து பின்ன ஆரம்பிக்கலாம். இதே மாதிரியே ஈஸியான மேங்கோ பேஸ்கெட் அப்புறம் ஆரஞ்சு பேஸ்கெட் இதுக்கான வீடியோஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் ரோ ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ரோ போகிறதுக்காக இங்கே ஒரு லேடர் நாட் போடணும். இந்த ஃப்ளவரை இதே மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயரை எடுத்து அந்த லூப்பில் விடுங்க. இப்போ ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு இழுத்து பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே போகிற ஒயரை இதே மாதிரி கீழே எடுத்துகிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு லேடர் நாட் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர் பின் சைடு வந்துடும். இதை எடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளவரில் வச்சுட்டு அடுத்த ரோ பின்ன ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே நம்ம எல்லா ரோவும் பின்னிட்டு வரணும். ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த கூடை ஃபுல்லாக பின்னுறதுனால ரன்னிங் ஒயர் இதே மாதிரி அடிக்கடி சிக் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம அந்த சிக்கை எடுக்கணும். இந்த சிக்கை எடுத்தால் தான் நம்மளால் பின்ன முடியும். இல்லைன்னா இந்த ஒயர் வந்து பிறண்டு வந்துடும். இப்போ ஃபுல்லாக சிக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கண்டினியூவாக பின்னலாம். ஒயர் சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடாதீங்க.
அப்புறம் ஒரு தடவையும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 ரோ பின்னியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு லேடர் நாட் போட்டுடலாம். லேடர் நாட் வழியாக தான் ஒயர் வந்து நெக்ஸ்ட் ரோக்கு வரும். அதனால் நம்ம ஷேப் அழகாக வரணும் அப்படின்னா லேடர் நாட் கட்டாயம் போடணும். நாம் ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணும்போதும் லேடர் நாட் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். லேடர் நாட் போடுறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரியே லேடர் நாட் யூஸ் பண்ணி யூனிஃபார்ம் பேஸ்கெட் வீடியோவும் அப்லோட் ஆகிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதையும் போய் பாருங்கள். நம்ம சைடில் 1 அடி விட்டு இருக்கிறதுனால நம்ம இன்னொரு ரோ கூட பின்னிடலாம், ஒயர் இருக்கும். இப்போ இந்த ஒயர் கட் ஆனதுனால நான் இந்த 10வது ரோவோடு நிறுத்திக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவரில் ஒரு லேடர் நாட் போட்டுட்டு நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். லேடர் நாட் போடும்போது தான் நமக்கு ஒயர் வந்து உள் வழியாகவே நமக்கு நெக்ஸ்ட் ரோவுக்கு வரும். இந்த ஒயர் கட் ஆகிடுச்சு, அதனால் இது குட்டியாக இருக்குது. ஆனால் பாருங்கள், மீதி எல்லாத்துலேயும் நிறைய ஒயர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல லேடர் நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த பேஸ்கெட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை திருப்பிட்டு அழகாக சொருகி விட்டுடலாம். நம்ம சொருகும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளவரை மடக்கிட்டு இதே மாதிரி 3வது ஃப்ளவர்லேருந்து நம்ம சொருக ஆரம்பிக்கணும். 1 2 3 இந்த 3வது ஃப்ளவரில் நம்ம சொருகணும். அப்போ நமக்கு ஒரு ஃப்ளவர் மடங்கி இதே மாதிரி அழகான ஃபினிஷிங் கிடைக்கும். ஆரஞ்சு பேஸ்கெட் பின்னும்போதும் இதே மாதிரி தான் நம்ம பேஸ் பின்னிருப்போம். 8 ரோ 9 காலம் பின்னிருப்போம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதில் சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். இது டொமேட்டோ பேஸ்கெட் அப்படிங்கிறதுனால இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம். இதே மாதிரியே பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி நிறைய கூடை வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரியே ஈஸியான மேங்கோ பேஸ்கெட் அப்புறம் ஆரஞ்சு பேஸ்கெட் இதுக்கான வீடியோஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சொருகியாச்சு. மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிடுங்க. எல்லா ஒயரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அழகான டொமேட்டோ பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே இதுக்கான லீஃப் பின்னிடலாம். லீஃப் பின்னுறது நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருக்கேன், கட்டாயம் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டைல் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே.